அண்மை செய்தி வன்முறையை தூண்டியதாக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து விசிக திருமாவளவன் தற்பொழுது விடுவிக்கப்பட்டுள்ளார். வழக்கிலிருந்து திருமாவளவனை விடுவிக்க மறுத்து புதுச்சேரி நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவை ரத்து செய்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். புதுச்சேரியில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இரு பிரிவினரிடையே வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக திருமாவளவன் மீது ஒத்தியம்பேட்டை காவல்துறை வழக்கு செய்தது. இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி திருமாவளவன் தாக்கல் செய்த மனுவை புதுச்சேரி நீதிமன்றம் 2025ஆம் ஆண்டு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. புதுச்சேரி நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை ரத்து செய்து தன்னை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி திருமாவளவன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி ஜெகதீஸ்வரா முன்பாக விசாரணை வந்தபோது சம்பவம் நடந்து 4 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் குற்றப்பத்திரிகை இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசின் முன் அனுமதி பெறாமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததாகவும் திருமாவளவன் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். கடும் எதிர்ப்பு தெரிவித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அரசின் முன் அனுமதி தேவையில்லை என்பதால் வழக்கில் இருந்து விடுவிக்க கூடாது என்று வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜெகதீஸ்வரா குறித்த காலத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் அரசின் முன் அனுமதி பெறவில்லை என்று கூறி புதுச்சேரி நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து திருமாவளவனை வழக்கில் இருந்து விடுவித்தும் நீதிபதி ஜெகதீஸ்வரா உத்தரவிட்டிருக்கிறார். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. அண்மை செய்தி வன்முறையை தூண்டியதாக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து விசிக திருமாவளவன் தற்பொழுது விடுவிக்கப்பட்டுள்ளார். வழக்கிலிருந்து திருமாவளவனை விடுவிக்க மறுத்து புதுச்சேரி நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவை ரத்து செய்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். புதுச்சேரியில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இரு பிரிவினரிடையே வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக திருமாவளவன் மீது ஒத்தியம்பேட்டை காவல்துறை வழக்கு செய்தது. இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி திருமாவளவன் தாக்கல் செய்த மனுவை புதுச்சேரி நீதிமன்றம் 2025ஆம் ஆண்டு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. புதுச்சேரி நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை ரத்து செய்து தன்னை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி திருமாவளவன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி ஜெகதீஸ்வரா முன்பாக விசாரணை வந்தபோது சம்பவம் நடந்து 4 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் குற்றப்பத்திரிகை இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசின் முன் அனுமதி பெறாமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததாகவும் திருமாவளவன் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். கடும் எதிர்ப்பு தெரிவித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அரசின் முன் அனுமதி தேவையில்லை என்பதால் வழக்கில் இருந்து விடுவிக்க கூடாது என்று வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜெகதீஸ்வரா குறித்த காலத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் அரசின் முன் அனுமதி பெறவில்லை என்று கூறி புதுச்சேரி நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து திருமாவளவனை வழக்கில் இருந்து விடுவித்தும் நீதிபதி ஜெகதீஸ்வரா உத்தரவிட்டிருக்கிறார். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.